ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் மோதுறாங்க. ஏன் இந்த போட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் சிஎஸ்கே அணிக்கு மஸ்ட் வின் மேட்சுங்க. கண்டிப்பாக அவங்க வின் பண்ணி ஆகணும். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அதே எல்எஸ்ஜி அணி கூட தான். அவங்க எல்எஸ்ஜி அணி அவங்க கோட்டையில் விளையாடினாங்க. நம்ம சென்னை அணி ஈஸியாக வின் பண்ணிட்டேன்னு சொல்லலாங்க. அதை தொடர்ந்து அதே ரெண்டு டீமும் இப்போது சேப்பாக்கத்துக்கு வராங்க. சென்னை அது நம்ம சிஎஸ்கே கோட்டைன்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஹோம் கிரவுண்டில் நம்மளை இது வரைக்கும் இந்த ஐபிஎல் யாரும் வீழ்த்ததே கிடையாது. அதனால நம்ம லக்னோ அணி வராங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் நான் வின் பண்ணால் தான் ப்ளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. பிளேயிங் லெவல் பார்த்தீங்கன்னா யார் சேஞ்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் ரச்சின் ரவீந்திரன் மாற்றத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்தளவுக்கு ஒழுங்காக விளையாடல. ஒரு 2 மேட்ச் விளையாடினார் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் சுத்தமாக ஃபார்ம் அவுட்டு, பேட்டிங் ஆடவே மாட்டுறாரு. மெயின் துவக்கத்துக்கு காரணமே ஓப்பனிங்கில் விக்கெட்டு விடுறதுனால தான் மேக்ஸிமம் நம்ம தோற்றுடுறோம். இன்னும் ஓப்பனிங் கரெக்டாக செட் ஆகணும்னு சொல்லாங்க. அந்தளவுக்கு லாஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜி அணி கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பனிங் ஒரு பவர் பிளேயில் 4 விக்கெட்டு விழுந்துச்சு. அதனால தான் முக்கிய நம்ம சென்னை அணிக்கு தோல்விக்கு காரணம் ரவீந்திர ஜடேஜா ஏதோ காப்பாற்றினார். டீசெண்டான ஸ்கோருக்கு போச்சு. அப்புறம் தலை லாஸ்ட்டாக ஒரு ஃபினிஷிங் ரோல் ஆடினார். இதை தொடர்ந்து நம்ம சென்னை அணி இன்னும் போலிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. பத்திரானா, முஸ்தபிசர் ரஹ்மான். பத்திரானாலாம் முஸ்தபிசர் 2 பேருமே சென்னை பிச்சில் சூப்பராக போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம முஸ்தபிசர் ரஹ்மான் லாஸ்ட்டு டெத்தில் அந்த ஸ்லோயர் ஒன் சூப்பராக போடுறாரு. அவருக்கு மேக்ஸிமம் நல்லா சென்னை பிச்சு செட் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சேட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை அணிக்கு மொயின் அலி இப்போ தான் ஒரு 2 மேட்ச் இறக்கி விட்டாங்க. நல்லா பண்ணுறாரு. அவர் இங்கிலாந்து திருப்பியும் போகிறாங்க அவங்க நேஷ்னல் டியூட்டிக்கோசரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேர்ல்டு கப் வந்துச்சு. வேர்ல்டு கப்பு கிட்ட வர்றதுனால அவங்கவுங்க டீமை லெவல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எல்லா கண்ட்ரிஸும் ஆவலாக இருக்காங்க. அதனால் இந்த மே 1 பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட T20 சீரீஸ் விளையாடுறாங்க நம்ம இங்கிலாந்து அணி. அதனால் அவங்களுக்கு எதிராக விளையாடணும்னு சொல்லிட்டு ஐபிஎல் இருக்கிற எல்லா இங்கிலாந்து வீரரும் மே 1 அவங்க நாடு திரும்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்குங்க. மொயின் அலி கண்டிப்பாக வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருக்கார். அதனால் பாகிஸ்தான் எதிர்க்க சீரீஸில் நம்ம இங்கிலாந்து அணி விளையாடினா தான் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னன்னு தெரியும்கோசரம். அதனால் நம்ம ஐபிஎல்லில் எல்லா இங்கிலாந்து வீரரும் கிளம்புறாங்க அவங்களோட நேஷ்னல் டியூட்டி விளையாடுறதுக்கோசரம் இங்கிலாந்து. அதனால் வர ஐபிஎல்லில் ஒரு முக்கியத்துவமே கொடுக்க மாட்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஐபிஎல் முக்கியத்துவம் கொடுக்காம பாதியிலே போயிடுறாங்க. ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா 5-6 வருஷம் ஐபிஎல்லே விளையாடல. இந்த வருஷம் 24 கோடி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் விளையாடுறாரு. அதனால் ஒரு ஐபிஎல் ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் தாங்க. ப்ராக்டிஸ் மேட்ச் மாரி தாங்க. நம்ம இந்தியன் பிளேயருக்கு தான் வேர்ல்டு கப் ஆட போகிறாங்க. ஆனால் ஐபிஎல் முடிச்சுட்டு தானே விளையாடுறாங்க. எதனால் இதுமாரி பண்ணுறாங்கன்னு தெரில. இப்போ தான் முஸ்தபிசர் ரஹ்மான் போகிறோன்னாங்க அவரோட நேஷ்னல் டியூட்டிக்கோசரம். இப்போ மொயின் அலி போகிறாரு. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா மொயின் அலி ஒரு 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 20 பந்துக்கு 30 ரன்ல அடித்தார். அதனால் அவர் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்க்கலாம், அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வேறு எடுக்க முடியுதான்னு. அதனால் மொயின் அலி போகிறது நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.